மேரேஜுங்கிறது ஒரு கொண்டாட்டம். திருமணங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும். அது கொண்டாட்டமாக கொண்டாடணும். நம்ம எல்லார் பேரையும் போட்டு இது நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம்னு 1000 பேர் நமக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அது எனக்கு இவங்க சொல்றதுல இப்போ இந்த ஆடம்பரம் அது சப்ஜெக்டிவ். பட் இவங்க ஒன்று வைக்கிறாங்கன்னா, நீ எவ்வளோ பேரை கூப்பிட்டாலும் நேரில் சென்று தான் அழைக்க வேண்டும். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீனால உங்களை பத்தின ஒரு ஐடியா இருக்கு. மேம்க்கு வெட்டிங் கார்டு சைட்ல இருந்தாங்க, ஏன்னா உங்களுக்கு அது பிடிக்கும், அதை பத்தின அவேர்னஸ் இருக்கு, இது எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், ரேவதி மேம் பத்தி. ஸோ உங்களோட லைஃப் லைக் எந்த ஊர் சார்ந்தவங்க நீங்க, அதுல இருந்தே போயிடலாம், சொல்லுங்க. ஓகே, எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி. நான் 10th வரை கிராமத்தில் படிச்சுட்டு 11th 12th ப்ளஸ் காலேஜ் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வரும்போது எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா உண்டு. ஆனால் பட் அதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்காக தேடிக்கிட்டு இருக்கும்போது மேனாகாட்டில் பார்ட்னராக சேரக்கூடிய வாய்ப்பு வந்தது. அதாவது எனக்கு சின்ன வயசுலேயே அந்த பிஸ்னஸ் மைண்ட் இருந்தனால 22 வயசுலேயே அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் வந்து திரு சங்கர்லிங்கம் எனக்கு உறவினர் தான், என்னோட ஹஸ்பண்ட் வழியில் உறவினர். அவரு கூட சேர்ந்து நான் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. என்னையும் ஒரு பங்குதாரராக்கி 30 ஆண்டு காலம் மேனகாவில் நான் இருந்தேன். 30 ஆண்டு காலங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். அப்போது நான் வந்து 365 நாளும் உழைப்பேன். எனக்கு லீவ் எடுக்கணுன்னே தோணாது. எனக்கு 2 பசங்க, ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் அட்வொகேட். எப்போதுமே சந்தோஷமான மனநிலையும் சந்தோஷமான பிஸ்னஸுக்கும், இந்த பிஸ்னஸ்ஸு கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸ். என்னுடைய குடும்பம் வந்து சாதாரண குடும்பம். எங்கள் அப்பா ஆர்மி கேப்டன். அவர் வந்து வளர்த்ததுனால எனக்கு மற்றவங்களுக்கு ஒரு சேவை செய்யணுங்கிற ஆர்வம் ரொம்ப உண்டு. நான் மேனகாட்டில் இருக்கும்போது ஒரு 800 பேருக்கு நான் தொழில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதிலேருந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக 30 ஆண்டுக்கு அப்புறம் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும்போது நான் வெளியில் வந்துட்டேன். நான் வெளியில் வந்து என்னால் வீட்டில் சும்மா இருக்க முடியாது. அப்போ எனக்குன்னு ஒரு தொழில் வேணும். மறுபடியும் திருப்பி ஆரம்பித்தேன். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தேன். அதுதான் உண்மை. நான் கிட்டத்தட்ட நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ராவலில். அதுவே ஒரு ஹாப்பி ஜேர்னியாக தான் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கும் இன்கம் இருக்குது, மற்றவங்களுக்கும் ஒரு சேவை மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பும் எனக்கு இருந்தது. அதில் நான் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கேன். 30 years நீங்க இருந்தீங்க, வெளியே வரும்போது திருப்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு லைக் உங்ககிட்ட மனதைரியம் இருந்தாலும் நான் இருக்கேன் ஒரு டேப் பண்றதுக்கு, உங்க தோலை தட்டுறதுக்கு உங்க ஃபேமிலி இருக்கணும் இல்லையா? ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து உங்க கூட இருந்தாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ஆனால் நான் ஏர்ன் பண்ணது சின்ன வயசுலையும் சரி, நான் 22 வயசுலேருந்து யாரோட உதவியும் எதிர்பார்த்ததில்லை. நான் சேர்த்து வச்சுருந்த பணம் தான் நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் உதவிச்சு. ஆனால் என்னுடைய பசங்க என்னென்னா அவங்களால முடிஞ்ச டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஹஸ்பண்டும் சரி யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் புறப்பட்டு வந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி அந்த கேள்வி எனக்கு கேட்குறதே இல்லை. ஃப்ரீடமாக இருந்தது. அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. என்னுடைய அனுபவங்களை அவங்ககிட்ட சொல்லி தைரியமாக இருங்க, வீழ்ந்து போகணும்னு நினைக்கவே கூடாது எந்த சூழ்நிலையும். நான் மேனகாட்டில் டாப் மோஸ்ட்டில் இருந்துட்டு 30 வருஷம் அங்கே இருந்துட்டு பிரியும்போது எனக்கு எவ்வளோ மன வலிமை இருந்திருக்கணும். யாருமே ஒரு இடத்துல அப்படி பிடிச்சி அப்படியே தோன்றுவாங்க. நான் மறுபடியும் எழுப்பி வந்துக்கிட்டு இருக்கேன்னா என்னுடைய மன தைரியம் தான் நான் சொல்லிக்குவேன். எல்லா பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இருக்கக்கூடாது. என்ன தொழில் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி ஏதோ 9 மணிக்கு வெளியில் போயிடணும், உலகத்தை பார்க்கணும். அப்புறம் வீட்டில் ஈவினிங் படுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தான் வீட்டுக்கு வரணும். டே டைம் ஃபுல்லாக வீட்டிலே அடைஞ்சு கிடக்கிற பெண்கள் படிச்சுட்டு நிறைய பேர் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் அவங்கள பார்த்து பரிதாபம் தான் படுவேன். உங்கள் ஹஸ்பண்ட் என்ன மேம் ஒர்க் பண்ணுறாங்க? ஹஸ்பண்ட் வந்து அவரும் ஒன் ஆஃப் த டைரக்டர் மேனகாட்டில். நான் ஃபஸ்ட்டு வந்தேன், அவர் ஹார்பரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப பிஸியாகவே நான் அவருக்கு கூப்பிட்டுக்கிட்டேன் அவர் எனக்கு அப்புறம் 5 வருஷம் அப்புறம் ஜாயின் பண்ணார். அப்புறம் நான் வெளியில் வரும்போது அவரை வந்துட்டார். அதுதான் அதை நம்ம வந்து இருக்கவரை நம்ம சந்தோஷமாக இருந்தவங்கள யாரை பற்றியும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அங்கே தெரியும்னா உங்களுக்கு லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச்டு மேரேஜ் தான். பெண்கள்லாம் வெளியில் வராத காலகட்டத்தில் நம்ம பிஸ்னஸ்க்கு வந்ததே பெரிய விஷயம். லவ் மேரேஜ் எங்கே பண்ணுறது? உங்களுக்கு வந்து கட்ஸ் இருந்திருக்கு, நல்ல தைரியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து உங்களோட கடந்து வந்த பாதை சொல்லுங்க. அந்த டைம்ல நீங்க வந்து நிறைய அவமானங்கள் பட்டிருக்கலாம். மற்ற ஆண்கள் கிடைக்கிற மாதிரி இந்த டேபிள்ல எனக்கு ஒரு இது இல்லையே, அதை நீங்க உருவாக்கணும், அதுக்கான ஒரு டைம் இருந்திருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், எனக்கு வந்து அப்படி எனக்கு வந்தது. என்ன இவங்க எல்லாரு கூடயும் பேசுகிறாங்க, இவங்களுடைய சகஜமாக நான் அதை பற்றி காதிலே வாங்கிக்கிறது இல்லை. அதுதான் முக்கிய காரணம். மற்றவங்கள வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பா நம்ம முன்னேறவே முடியாது.
மற்றவங்க என்னவா நினச்சிட்டு போட்டு அவங்ககிட்டே இருக்கட்டும், நம்ம நினைக்கிறத நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும், அதுதான் சந்தோஷம். உங்களோட இந்த பிசினஸ் உமன்னா இருக்கிற அந்த லைஃப் பத்தி சொல்லுங்களேன். பிஸ்னஸில் வந்து எனக்கு வந்து நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் சின்ன வயசுல இருந்தே. மற்றவங்கள்ட்ட வாங்குறது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதுதான் நான் பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு காரணம். ஈவன் என் ஹஸ்பண்ட் இருந்து கூட இன்னும் எதுவுமே நான் வாங்குறது கிடையாது. நான் உழைச்சி நானே நின்றுட்டு இருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப திருப்தி உண்டு. ஒர்க்கிங் உமன் பத்தி இருக்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பசங்களை பார்த்துக்க முடியாது. அவங்கள வந்து வளருவாங்க. ஆனா அவங்கள வந்து ஒரு கரெக்டான வழியில நம்மளால வளர்க்க முடியாது. அவங்க பாதை மாறலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களோட சொந்தக்காரங்கலாம் வந்து என்ன சொன்னாங்க? லைக் ஒரு கிட்ஸை விட்டுட்டு நீ வந்து உன்னோட லைஃபை அக்கம்ப்ளிஷ் பண்ண போறீங்களே, அந்த மாதிரி ஏதாவது? கண்டிப்பாக எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்ன நீ வந்து பிஸ்னஸில் இருந்துட்டு பிள்ளைங்கள பார்க்காம, பார்த்தா சாயங்காலம் வந்தால் யாருமே இல்லாமல் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே என்னை வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மாவே எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. போகக்கூடாது, நான் இவ்வளவு ஜோல் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு அப்படி கிடையாது. என்னுடைய எய்ம் நோக்கி நான் போனேன். என்னுடைய அம்மா அப்பாவே எனக்கு 3 வருஷம் என்கிட்ட பேசலை. என் உறவினர் யாருமே பேசலை. நான் அதெல்லாம் வந்து பரவாயில்ல, இவங்க நம்மகிட்ட திருப்பி வருவாங்க அப்படின்னு அதே மாதிரி அடுத்த 10வது வருஷத்துல கூட்டம் கூட்டமாக வந்தாங்க, உதவி வாங்கிட்டு போனாங்க. குழந்தைகள் வந்து படிக்க வைக்க முடியாதுங்கிறது தப்பு. அவங்களுக்கு அம்மா வெளியில் வேலைக்கு போனால் பிஸ்னஸ் பண்ணால் இந்த வசதிலாம் கிடைக்கும், நம்ம வீட்டில் இருந்தால் இப்படி தான் இருப்போம், நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம், இனி தனி வீடு போகலாம், தனி கார் வச்சுக்கலாம், நம்ம தேவையான ஹோட்டலில் சாப்பிடலாம், நல்ல படிக்கிற வசதி உண்டு, வாய்ப்பு உண்டு, ஒன்று நண்பர்கள்லாம் ஒன்றுக்கு நீ செய்யலாம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஈவன் நான் 4 மந்த்லேயே என்னோட 2வது பையனை கிரீச்சில் விட்டேன். 4வது மாதத்துலேயே கிரீச்சில் விட்டு அவங்க அந்த உமன் பார்த்துக்குவாங்க. அவங்க இப்போ நல்ல பார்த்தா எப்போ 8 மணிக்கு விட்டு நைட்டு 7 மணிக்கு கூப்பிடுவேன். டே டைம் ஃபுல்லாக அவங்க டேக் கேரில் தான் இருந்தாங்க. என்ன அவன் தான் இன்றைக்கி ப்ரில்லியண்ட்டாக இருக்கான். அவன் இப்போ வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். லாயர் படிச்சிருக்கான். லண்டனில் போய் இன்டர்நேஷ்னலாக பண்ணியிருக்கான். அவனுடைய கரியர் ஒன்றும் பாதிக்கலையே. அம்மா அப்பாவோட இருக்கிற பிள்ளைங்க அம்மா அப்பா நாலேஜ் தான் வரும். என் பசங்களுக்கு எல்லாரோட நாலேஜும் வந்திருக்கு. அது எனக்கு பெருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸில் பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிகிட்ட பேசுகிறாங்க, நம்ம அப்படி ஃப்ரீடமாக விட்டது எனக்கு ரொம்ப ப்ளஸ் தான் சொல்லுவேன் நான். ஓகே. உங்களோட சொந்த அம்மா அப்பாவே ஒத்துக்கல பேசணும்னு சொன்னீங்க. அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? பட் உங்களுக்கு எப்படி கொஞ்சம் தைரியம் வந்தது? அம்மா அப்பாவே பேசல, லைக் ஃபேமிலி பேசல நம்ம கிட்ட, பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஒரு வெறி இருந்திருக்கு, லைக் நம்ம ஏதாவது சாதிக்கணுன்ற மாதிரி. நான் காலையில் ஆஃபீஸில் போய் உட்காந்துருவேன்ல, அதில் மைண்டை டைவர்ட் பண்ணிடுவேன். நீங்கள் எடுத்துக்கல. நான் வந்து ஆனால் எங்கள் அம்மாவோட தங்கச்சி சித்தி இருக்காங்க, சின்னம்மா. அவங்க என்கிட்ட பேசி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னுடைய குழந்தைய இந்த டேக்கர் இல்லாத நேரத்தில் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க, லீவ் நல்லா பார்த்துக்குவாங்க. என்னுடைய கசின்ஸு ஒரு 3 பேர் இருக்காங்க. இன்னும் அந்த 3 பேர் என்னுடைய குழந்தைகளுக்கு கதையெல்லாம் சொல்லி இன்னும் அதை அவங்க மேலே இன்னும் பசங்க வந்து 2 பேரும் எவ்வளோ இருந்தாலும் அவங்க மேலே தான் ஃபஸ்ட்டு இடமே வச்சுருக்காங்க மனசில். 3 பேரும் அப்படி பார்த்துக்குவாங்க. இப்போ சொல்லப்போனால் எங்கள் அம்மா என்னோட தான் இருக்காங்க. 90 இயர்ஸ் ஆகுது, நான் தான் பார்த்துட்ருக்கேன். மற்றபடி வந்து என்னுடைய காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் விமன் என்டர்பிரனர் ஆகிறது ரொம்ப கஷ்டமா. ஆமாம், இப்போ எல்லாருமே வராங்க, வெளியில் வராங்க. அப்போ நான் வந்து பெண்கள் அதிக பிஸ்னஸில் பயணப்படாத நேரத்தில் நான் பயணம் பண்ணேன். பயணம் பண்ணும்போது நிறைய ட்ரபிள், நிறைய விஷயங்கள் அவதூறுலாம் பேசியிருப்பாங்க. இவங்க எல்லாரோடையும் பேசுகிறாங்க. நான் யார் கூட ட்ராவல் பண்ணாலும் பயப்படாமல் ட்ராவல் பண்ணேன். ஒரு சிங்கிள் ஆணோட கூட நான் ட்ராவல் பண்ணுவேன். ஏன் நமக்கு நம்ம தைரியம் இருக்குது, அதனால இருக்குது. அதனால் நான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்டு இருக்கேன். ஓகே. ஒரு வெட்டிங் கார்டோட ப்ராசஸ் நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும்? வெட்டிங் கார்டுனா ஜஸ்ட் அண்ட் கார்டு. ஆனால் இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, நீங்கள் அதை வந்து செட் பண்ணி இதுக்கு பிரிண்டிங் இருக்குது, அதெல்லாம் அந்த மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதிகமாக டிசைன் வந்து ரெடிமேடாகவும் வச்சுருப்போம், கஸ்டமேக்கும் பண்ணுவோம். இப்போ கஸ்டமேக்குங்க இந்த ஃப்ளவர் இந்த இடத்துல வரணும், இந்த பார்டர் இந்த இடத்துல வரணும், எங்கள் இனிஷியல் டாப்பில் வரணும், நான் 2 இது பிகாக்கு 2 ஜோடியாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம டிசைனர் வச்சு அவங்களுக்கு டிசைன் பண்ணி பல முறை கூட டிசைன் போகும். ஒரு 10-20 தடவை கூட அப்ரூவல் போகும். அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரிண்ட் எடுத்து டம்மியாக காட்டுவோம். அதில் அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் பிரிண்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். பிரிண்டிங் ப்ராசஸ் நார்மலாக கஸ்டமேக்குன்னா 10 to 15 days வரும். அப்போ வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டரைஸ்டு இல்லாத நேரத்தில் ஆர்டிஸ்ட் டிசைன் வச்சு ஆர்டிஸ்ட் வந்து வரைவாங்க. அப்போ வரைகிறது இன்னும் கஷ்டம். இப்போ சிஸ்டத்தில் வரைகிறதுனால இப்போ டைம் டியூரேஷன் வந்து கம்மியாயிருக்கு. அப்புறம் நான் ரொம்ப பார்கின் பண்ண மாட்டேன். இப்போ என்னுடைய வேலை ஒரு சிட்டிலே நான் தான் மலிவாக கொடுக்குறேன். அது யாருக்கும் தெரியாது, ஆடும் கிடையாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு என்னுடைய ரன்னிங் ஷோ ரன் பண்ணதுக்கு மட்டும்தான் நான் காஸ்ட் எடுப்பேன்.
ஏன்னா அபரீதமான சார்ஜ்லாம் நான் பண்ண மாட்டேன். அதே கஷ்டப்பட்டாங்க இவ்வளோதான் என்னால் முடினாலும் கூட வாங்கிக்கிட்டு நான் கையிலேருந்து போட்டு பண்ணிக்குவேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃப்ரீ சர்வீஸும் பண்ணியிருக்கேன். முடிஞ்சது கொடுங்க அந்த மாதிரி. அது மாதிரி சிட்டியில் யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு என் ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். என் ஏஜ் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 63ல் இருக்கேன் நான். ஓ ஆமாம். ஓகே. ஆமாம், கடவுள் என்ன வச்சுருக்காருன்னு தெரியாது. நான் இருக்க வரை நான் உழைச்சிட்டு தான் இருப்பேன், சந்தோஷமாக தான் இருப்பேன். அது மட்டும் என்னுடைய முடிவு என் கையில் இருக்குது. ஓகே. அதுதான். ஸோ இந்த கார்டுக்குன்னு ஏதாவது வரமுறை இருக்கா மேம்? வெட்டிங் கார்டுக்குன்னு இப்படி தான் அடிக்கணும், இந்தந்த இதெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி? வரமுறை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் வீட்டில் அடித்தா பெண் பேர் முன்னாடி, மாப்பிள்ளை வீட்டில் அடித்தா மாப்பிள்ளை பேர் முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸாக போடுற உறவினர் பேர் திருமதி தான் போடணும். அதுக்கப்புறம் இறந்தவங்களுக்கு வந்து தெய்வ திருவாளர்கள்னு போடணும். இதுதான் வரமுறை. வேறு எந்த வரமுறையும் ரொம்ப கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது, நம்மளாக ஏற்படுத்திக்கிறது தான். எவ்வளோ மாறி இருக்கு நீங்க அங்க லைக் மேக்னால ஒர்க் பண்ணி இப்போ சாஸ்திரா வரைக்கும் வரும்போது, உங்களுக்கு சகஸ்ரா வரைக்கும் வரும்போது என்னென்ன லைக் உருவம் எடுத்திருக்கு இந்த வெட்டிங் காட்சி? வந்து சின்னதா ஒரு கார்டுல ஒரு மஞ்சள் கலர் சீட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு டிசைன் வரைக்கும் போயிருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியே பெருசு இப்போ. ஆமாம். ஸோ அந்த எவால்வேஷனை பத்தி சொல்லுங்க. இப்போ மேனாவில் இருக்கும்போது எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கிட்ட அதிகமாக டிசைன் கிடையாது, கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அடித்து கொடுப்போம். அப்புறம் எங்கிட்ட டிசைன் அதிகம். நான் எப்போதுமே உண்மையை பேசுவேன். பொய் பேசுனா அதை நினைவச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பொய் பேசணும் அப்படி மறக்காமல் அதை நினைவச்சு பொய் பேசணும். உண்மை பேசுனா என்ன வாயில் வருதுனாலும் பேசலாம். அது நான் கண்டுபிடிச்சேன் மேனாவில் இருக்கும்போதே. கஸ்டமர்கிட்ட நம்ம உண்மையை பேசணும். என்னால் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும். என்னால் முடியாது, அவங்க என்ன தான் கேட்டாலும் சாரி அது மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு உண்மையை பேசுறதுக்கு நான் கண்டுபிடிச்சேங்க. அது எனக்கு இன்னும் கூட வருது. அதுக்கப்புறமா வந்து நம்ம செய்யக்கூடியது தைரியமாக செய்யணும். பணம் வந்து இன்னைக்கு வரும், நாளைக்கும் வரும், நாளான்னைக்கும் வருங்க. நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன். நான் என்னுடைய பாயிண்ட் பாருங்கள், பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளான்னைக்கு வரும், போகும்னு சொல்ல மாட்டேன். நம்ம கடவுள் நமக்கு என்ன நினச்சி தராரோ அது நமக்கு தந்துக்கிட்டு தான் இருப்பார். நம்ம இருக்கிற இடமும் படுக்கிற இடமும், அதாவது படுக்கிற இடமும் இருக்கிற இடமும் ஒன்று தான், ஷெல்டர். ப்ளஸ் வந்து சாப்பிட்ற உணவும் தேவையானதை வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம இருந்தாலே நம்ம தாங்க ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு. வேறு நம்ம கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அது ரெண்டாவது. நீ சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்கா, படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா, அது போதுங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. வேறு என்ன வேணும்?